ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 26. நிரபித்யத சிஷ்ணோவை பிரஜானந்தாம் ரிதார்தின உபஸ்த ஆசீத் காமானாம் பிரியம் தத் உபயாஸ்ரயம். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பாலுறவு சுகத்திற்காகவும் குழந்தை பெறுவதற்காகவும் மற்றும் ஸ்வர்க்கம் போன்ற அமிர்தத்தை சுவைப்பதற்காகவும் பகவான் புற பாலுறுப்புக்களை விருத்தியடையச் செய்தார். இவ்வாறாக பாலுறுப்பும் அதனை ஆளும் மூர்த்தியான பிரஜாபதியும் தோன்றின. இவை பகவானுடைய புறப்பாலுறுப்புக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு ஸ்வர்க்கம் போன்றது பாலுறவு சுகமாகும். இச்சுகம் புற பாலுறுப்புக்களால் சுவைக்கப்படுகிறது. பாலுறவு சுகத்திற்குரிய பொருளாக பெண் இருக்கிறாள். இச்சுகத்தில் சம்பந்தப்பட்டுள்ள புலன் உணர்வு மற்றும் பெண் ஆகிய இரண்டுமே பிரஜாபதியினால் ஆளப்படுகின்றன. பிரஜாபதி பகவானின் புற பாலுறுப்புக்களால் ஆளப்படுகிறார். இப்பதத்தின் மூலமாக பகவானுக்கு அவரது புற பாலுறுப்புக்கள் உள்ளன என்பதை அறிந்து பகவான் அருவமானவர் அல்ல என்பதை அருவவாதிகள் அறிய வேண்டும். பகவானின் இந்த பாலுறுப்புக்களையே பாலுறவு சுகம் தரும் பொருட்கள் அனைத்தும் சார்ந்துள்ளன. உடலுறவின் வாயிலாக சுவைக்கப்படும் ஸ்வர்க்கம் போன்ற இன்பம் இல்லையெனில் குழந்தைகளை பராமரிக்கும் சிரமத்தை ஒருவரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பரமபதத்தை சென்றடைவதற்குரிய புத்துணர்வை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே படைப்பின் நோக்கத்தை பராமரிப்பதற்கு ஜீவராசிகளின் உற்பத்தி தேவைப்படுகிறது. இத்தகைய செயலுக்கு பாலுறவு சுகம் ஒரு தூண்டுகோலாக உள்ளது. ஆகவே இத்தகைய செயலாலும் ஒருவரால் பகவானுக்கு தொண்டாற்ற முடியும். அவ்வாறு பிறந்த குழந்தைகள் கிருஷ்ண உணர்வில் முறையாக பயிற்றுவிக்கப்படும் பொழுது இந்த தொண்டு கருத்தில் கொள்ளப்படுகிறது. முடங்கிய நிலையிலுள்ள ஜீவராசிகளின் கிருஷ்ண உணர்வை விழிப்படையச் செய்வதே ஜடப்படைப்பின் முழு நோக்கமாகும். மனித உருவை தவிர்த்த மற்ற உருவங்களில் பாலுறவு சுகம் மேலோங்கி இருந்தாலும் பகவானின் நோக்கத்திற்கு உடந்தையாக இருந்து தொண்டாற்றும் உத்தேசம் காணப்படவில்லை. ஆனால் மனித உருவிலுள்ள வாழ்வில் முக்தி அடைவதற்கு பொருத்தமான வம்சத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக பந்தப்பட்ட ஆத்மாவால் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். பிறக்கும் குழந்தைகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் பயிற்றுவிக்க முடியுமானால் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். பாலுறவின் இன்பத்தையும் அவர் அனுபவிக்கலாம். இல்லையெனில் குழந்தைகளை பெறுவதென்பது பன்றியின் நிலைக்கு ஒப்பானதாகும். இன்னும் சரியாக கூறுமிடத்து பன்றியால் 1 டஜன் குட்டிகளை ஒரே சமயத்தில் பெற முடியும் என்பதால் அது மனிதனை விட அதிக சாமர்த்தியம் வாய்ந்ததாகும். ஆனால் மனிதனால் ஒரு சமயத்தில் ஒரு குழந்தையை மட்டும்தான் பெறவியலும். எனவே புறப்பாலுறுப்புக்கள், பாலுறவு சுகம், பெண் மற்றும் குழந்தை ஆகிய அனைத்தும் பகவானின் தொண்டுடன் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதை ஒருவன் எப்பொழுதும் நினைவிற்கொண்டிருக்க வேண்டும். மேலும் புருஷனுடைய தொண்டுடன் உள்ள இச்சம்பந்தத்தை மறப்பவன் இயற்கை சட்டங்களின் மூலமாக மூவகை துன்பங்களுக்கு ஆளாகிறான். பாலுறவு சுகம் என்னும் உணர்வு நாயின் உடலிலும் காணப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு அதனிடம் இல்லை. மனித வாழ்வு பகவானை பற்றிய உணர்வு கொண்டதாக இருப்பதால் அது நாயின் வாழ்விலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது.